ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு தந்தியில் பேப்பரில் ஒரு நியூஸில் பார்த்தேன். என்னென்ன காலையிலே உங்கள்கிட்ட பேசணுன்னு இருந்தது. எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருந்தது, மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்தது. அதனால் சரி, எல்லாம் இன்றைக்கி சண்டே எதுவும் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இந்த கஷ்டம் கொடுக்க வேண்டாமான்னு இதை சொல்லவே வேண்டான்னு இருந்தேன். மன்னிச்சுக்குங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்குது, அதனால் இதை சொல்லணும்னு எனக்கு தோணுது. தப்பாக இருந்தால் சாரி. இருந்தாலும் மனசு கஷ்டத்தோடு தான் உங்கள்கிட்ட அதை நான் சொல்கிறேன். திருவெற்றியூரில் ஒரு குடும்பம், அவங்க புருஷன் ஓமன் நாட்டில் வேலைக்கு ஏதோ மெக்கானிக் வேலை பார்க்குறாங்க. இங்கே 2 ஆம்பளை பசங்க, ஒரு பையன் ஏதோ காலேஜ் அட்டன் பண்ணிட்டான் போல், 20 வயசு அவனுக்கு. இன்னொரு பையன் 10th படிக்கிறான், 14 இயர்ஸ் என்னமோ சொன்னாங்க. அப்புறம் அந்த அம்மா இங்கே ஏதோ ஒரு 15,000-16,000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. இந்த பிள்ளைங்க 2ஐயும் படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு. இது அவங்க குடும்ப சுச்சுவேஷன். இதில் என்னன்னு கேட்டால், அந்த பையன் ஏதோ பெரிய பையன் இல்லையா, காலேஜ் அட்டன் பண்ணியிருக்கானே, அவன் ஏதோ சரியாக மார்க் எடுக்கலைன்னு அம்மா திட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஏப்பா படிக்கணும், இந்த மாதிரி பண்ணாத, அப்பா அங்கே போய் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, இங்கே நம்ம நானும் அம்மாவும் கஷ்டப்படுறேன், தம்பியும் படிச்சுக்கிட்டு இருக்கான், நீயும் படிக்கணுப்பா, உங்களை எப்படியாவது அந்த அம்மாவோட எண்ணம் என்னென்னா எப்படியாவது பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வச்சிடணுன்னு அந்த அம்மா ஏதோ பாதுகாத்து வந்துக்கிட்டு பிள்ளைய திட்டியிருக்கு போல், பெரியவனை இந்த மாதிரி படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு திட்டியிருக்காங்க போல். இந்த பையனுக்கு இது பிடிக்கலை போல். இவன் என்ன பண்ணியிருக்கான், கேட்கவே சொல்லவே வாயும் கூசுது, கஷ்டமாகவும் இருக்குது. ஆனாலும் நம்ம இன்றைக்கி நாட்டு நடப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பெற்றவங்க இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. என்னென்னா, அந்த பையன் என்ன பண்ணியிருக்கு, நைட்டு பூரா யோசிச்சுக்கிட்டே இருந்து ஏதோ தூங்கிட்டு இருந்தாங்களாம் தம்பி அம்மாவும். 2 பேர் கழுத்தையும் அறுத்து கொண்டுட்டானாங்க அந்த பையன். இதை எங்கே போய் முட்டிக்கிறது நம்ம? விடிய விடிய நைட்டு பூரா முழிச்சுக்கிட்டு இருந்து எங்கேயோ வெளியில் போயிட்டு வரும்போதே பாலித்தீன் பையன் வாங்கிட்டு வந்தானா வீட்டுக்குள்ளே வச்சுட்டு. இதுங்களுக்கு பாவம் அம்மாவுக்கு பிள்ளைங்களுக்கு அது என்ன, நம்ம பெத்த பிள்ளைய எதனா இப்படி பண்ணணுன்னு யாருனா யோசிப்போமா? நல்லா இந்த உலகம் ஐயோயோயோ, இந்த உலகமே அழிஞ்சு போயிடணுங்க. ரொம்ப மோசமாக இருக்குங்க இந்த உலகம். அந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறத விட இல்லை, இதை அழிஞ்சிட்டா தேவையில்ல. ஏதோ வெள்ளங்கிறாங்க, பாம்பு போடுறாங்கிறாங்க, ஏதோ மேலேருந்து விழுகுதுங்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி அக்கிரம நியாயம் போயிட்டுருக்கிற நாட்டில் இல்லை, இந்த உலகமே இருக்கக்கூடாதுங்க. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரில, எனக்கு அப்படி தோணுதுங்க. இப்போ துடிக்க பையனுக்கு வயசு 20 தான். அந்த பையன் 14 வயசு தம்பி, பெத்த தாய் தூங்கும்போது 4 மணிக்கு 5 மணிக்கோ அவங்க 2 பேரையும் கழுத்தறுத்து கொன்று 2 பேரையும் இந்த ஆளுக்கு ஒரு பாலித்தீன் பை நைட்டே வாங்கிட்டு வச்சிட்டானான். அதுக்குள்ளே போட்டு இது பண்ணிவிட்டு இவர் காலையில் வீட்டை பூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோடெல்லாம் சுற்றிட்டு நம்ம அது என்ன அந்த இது சொல்லுமே மகாபலிபுரம் அங்கெல்லாம் போயிட்டு ஏதோ மகாராஜா படம் பார்த்தாராம். பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாராம், இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காராம். அவங்க அம்மா அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபா அம்மாவுக்கு, அதுக்கெல்லாம் அம்மா தேவை பிள்ளைங்களுக்கு, என்ன பணத்தை எடுத்துக்கிட்டு செலவு பண்ணாராம். அவருக்கு மனசாட்சி ஏதோ உறுத்துச்சான். அதனால் என்ன பண்ணிட்டார், பெரியம்மா பொண்ணு ஒன்று இருக்கான் ஏதோ அவருக்கு அக்கான்னு, அவர் வாசலில் போய் இந்த மாதிரி ஒரு கவரில் வீட்டு சாவி, வீட்டை பூட்டிட்டு தான் வெளில போனாராம், வீட்டு சாவி அதில் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வீட்டை போய் திறந்து பாருங்கள் அப்படின்னு வாசலில் ஒரு கவரில் இந்த சாவியை போட்டு வச்சுட்டு ஃபோனை பண்ணி சொல்லிட்டு போயிட்டாராம். அவர் வெளியில் அது வாசலில் பார்த்துருக்காங்க அந்த குடும்பம். ஓடி போய் பார்த்துட்டு ஓடி போய் அவங்க வீட்டை திறந்து பார்த்தா ஒரே நாத்தம்மா. வீட்டில் 2 நாளாக சுற்றிட்டு இருக்காராம் அவர். ஒரே நாத்தம்மா. அப்புறம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸு போய் சுற்றி இவர் ஏதோ பீச்சில் உட்காந்துருந்தாரா, அவரை பிடிச்சிட்டு என்னன்னு கேட்டால் படின்னு சொன்னாங்களாம். படின்னு டார்ச்சர் பண்ணாங்களாம். அதனால் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாராம். எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. பெற்றவங்க அந்த அப்பன் போய் ஓமன் நாட்டில் எங்கேயோ இந்த குடும்பத்தை விட்டுட்டு போய் வேலை செய்கிறாரு. இந்த பொம்பளை அந்த சம்பாத்தியம் பத்தாது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே அது இதுன்னுட்டு இந்த பொம்பளை ஏதோ போய் அது இங்கே ஏதோ ஒரு 15,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு இந்த தாய் தகப்பனும் இப்படி இருந்தால் அந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுதுங்களே, என்னங்க சொல்கிறது? இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுங்க. இது எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் நிறைய பார்க்குறேன், ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இது உங்கள்கிட்ட ஏதாவது ஜென்ரலான விஷயங்கள் எதுனா இருந்தால் தான் பேசுவேன். எனக்கு இன்றைக்கி மனசு பதன்னு இருந்ததுங்க. அதனால் காலையிலே சொல்லணும்னு நினச்சேன், வேணாம் எல்லாம் தூங்கி முழிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னுட்டு நான் அதை விட்டுட்டேன். இப்போ கூட மத்தியானம் பேசலான்னு நினச்சேன், எனக்கு பொறுக்கலை.
இது எல்லாருக்கும் சொல்லணும். பிள்ளைங்ககிட்ட பார்த்து நடந்துக்குங்க, வேறு என்ன பண்ணுறது. அந்த ஒத்த பிள்ளை இருக்கிறனால எல்லா பிள்ளையும் இப்படி இருக்கமான்னு இல்லை. இருந்தாலும் பசங்களை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்லியாக கைட் பண்ணுங்கள். படிக்கலைன்னா விட்டுடுங்க. படித்தா அவங்கவுங்க தலையெழுத்து அவங்கவுங்க எப்படியாவது போகிறாங்க. நீங்கள் ஏங்க புருஷனை பொண்டாட்டி கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை இப்படியெல்லாம் வளர்த்து, அந்த பிள்ளைங்களை வளர்த்த கடை மாறல பாயுதுன்னு அந்த காலத்தில் சும்மா சொல்லி வைக்கலைங்க. எல்லாம் பெரியவங்கெல்லாம் அனுபவித்து தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே இது பேசுகிறதுக்கு எனக்கு மனசும் இல்லை. விஷயம் இது தான் சொல்லிட்டு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அந்த குடும்பத்தையே குட்டிச்சோறாகிட்டான் அந்த பையன். என்ன அது ஓகே, ஏதாவது தவறுதெல்லாம் எதுனா நான் பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்குங்க. மனசு கஷ்டமாக இருந்ததுனால சொன்னேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.